டிஷ்யூஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. அந்த 4 டைப்ஸையும் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். டிஷ்யூஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? நமக்கு தெரிஞ்சது டிஷ்யூனா தசைன்னு சொல்லுவோம். ஸோ டிஷ்யூஸ் எதால் ஆயிருக்குன்னா செல்ஸால் இருக்குது. ஸோ நிறைய செல்ஸ் சேர்ந்தால் தான் அதை டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நிறைய செல்ஸ் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். A group of similar cells that work together to perform a specific function. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மசில் செல்ஸ். ஸோ இது ஒரு கேட்டகரி செல்ஸ், மசில் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து மசில் டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஹிஸ்டாலஜி அப்படின்னா என்னென்னா ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸை தான் நம்ம ஹிஸ்டாலஜின்னு சொல்லுவோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 4 பேசிக் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ 4 மெயின் டைப்ஸ். ஃபஸ்ட் டைப் வந்து எபித்தெலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. ஸோ இதில் வந்து எபித்தெலியல் டிஷ்யூ வந்து கொஞ்சம் பெருசாக போகும். மற்றது எல்லாமே சின்ன சின்னதாக ஈஸியாக முடிச்சிடலாம். எபித்தெலியல் டிஷ்யூ ஃபஸ்ட்டு. ஸோ எபித்தெலியல்னால் என்ன ஞாபகம் வரும்னா கவரிங், லைனிங், இந்த 2 வார்த்தை தான் ஞாபகம் வரணும். கவரிங், ஸோ நம்மளோட பாடி சர்ஃபேஸை வந்து கவர் பண்ணுறது எபித்தெலியல் டிஷ்யூ. இன்டர்னல் ஆர்கன்ஸையும் வந்து மேலே லைனிங் பண்ணுறது எபித்தெலியல் டிஷ்யூஸ் தான். இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா கவரிங், லைனிங் அப்படின்ற வார்த்தையிலே தெரியும். கவர் பண்ணுறதுனாலே ப்ரொடெக்ஷன், அப்சார்ப்ஷன், செக்ரீஷன், எக்ஸ்க்ரீஷன், ஃபில்ட்ரேஷன், சென்சேஷன், இது எல்லாமே தான். கவரிங்னாலே என்ன பண்ணும்? ப்ரொடெக்ட் தான் பண்ணும். ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள். இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா, அது எல்லாமே செல்ஸ், வயலட் கலரில் இருக்கிறது. இது எல்லாமே வந்து கேப்பே விடாமல் எல்லாமே நெருக்கமாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் லைன் போகுது. அது வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிறது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இந்த ஆர்டரில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மேலே வந்து நெருக்கமாக செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது இன்டர்செல்லார் ஸ்பேஸ் வந்து அதுக்கு இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது பேஸ்மெண்ட் மெம்பரேனுக்கு மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு வந்துட்டு நியூட்ரியன்ஸ்லாம் எப்படி போகும்னா கனெக்டிவ் டிஷ்யூ வழியாக தான் அந்த எபித்தெலியல் செல்ஸ்க்கு வந்து நியூட்ரியன்ஸ் போகும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இதில் சொல்லுவேன். ஸோ அதில் அந்த எபித்தெலியல் செல்ஸ் எல்லாமே க்ளோஸாக பேக் ஆகிருக்கிறதுனால இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பிளட் வெசல்ஸுமே அதுக்கு இருக்காது. அதை வாஸ்குலர்னு சொல்லுவோம். அதனால் அதுக்கு வந்து பிளட் வெசல்ஸ் இல்லை. அப்போ எப்படி நியூட்ரியன்ஸ்லாம் போகும் அப்படின்னா அண்டர்லைங் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ வழியாக தான் அதுக்கு நியூட்ரியன்ஸே போகும். எபித்தெலியல் டிஷ்யூ வந்து சிம்பிள், காம்பவுண்ட் அப்படின்னு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். அதில் சிம்பிளில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான். ஸ்குவாமஸ், கியூபாய்டல், காலம்னார், சூடோஸ்டாட்டிஃபைடுன்னு 4 டைப்ஸ் இருக்குது. காம்பவுண்டில் பார்த்தோன்னா ஸ்டாட்டிஃபைடு இருக்குது. ஸ்டாட்டிஃபைடில் வந்து ஸ்டாட்டிஃபைடு ஸ்குவாமஸில் 2 டைப், கெரட்டினைஸ்ட், நான் கெரட்டினைஸ்ட். ஸோ முன்னாடி இருந்ததே தான். இதில் ஸ்டாட்டிஃபைடுன்னு வந்துடும். ஸ்டாட்டிஃபைட் கியூபாய்டல், ஸ்டாட்டிஃபைட் காலம்னார். ஸோ டிரான்சிஷனல்ன்றது லாஸ்ட் டைப்பு. சிம்பிள்னால் என்னன்னா 1 லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம டீப்பாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் எபித்தெலியல் டிஷ்யூவில் ஃபஸ்ட்டு சிம்பிள் எபித்தெலியம். நான் சொன்ன மாதிரி 1 லேயர் ஆஃப் செல் தான் இருக்கும் சிம்பிள் எபித்தெலியமில். இதில் பார்த்தோன்னா 4 டைப்ஸையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு சிம்பிள் ஸ்குவாமஸ். இதோட ஃபங்க்ஷன் அப்படியே பாருங்கள். ஃபங்க்ஷனல் டிஃப்யூஷன், ஃபில்ட்ரேஷன். டிஃப்யூஷன்ற வார்த்தை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது தானே யூஸ் பண்ணுவோம். டிஃப்யூஷன், ஃபில்ட்ரேஷன். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு பாடியில் எங்கே நடக்கும்? ஸோ ஆல்வியோலி, லங்ஸில் நடக்கும். ஃபில்ட்ரேஷன் எங்கே நடக்கும்? பிளட் வெசல்ஸில் நடக்கும். அங்கேயும் டிஃப்யூஷன் நடக்கும். ஸோ இதோட லொக்கேஷன் பார்த்தோன்னா ஆல்வியோலிலையும் பிளட் வெசல்ஸ்லையும் தான் சிம்பிள் ஸ்குவாமஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் கியூபாய்டல். ஸோ அது எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை பொறுத்து அந்த நேம் இருக்குது. கியூபாய்டல் ஷேப், கியூப் ஷேப்பில் இருக்கும் செல்ஸு. ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன் அப்சார்ப்ஷன், செக்ரீஷன். அப்சார்ப்ஷன், செக்ரீஷன் எங்கே நடக்கும்? கிட்னியில் நடக்கும். ஸோ கியூபாய்டல் ஷேப் செல்ஸ் எல்லாமே கிட்னியில் இருக்கும். காலம்னார் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள் அந்த டயக்ராமை. அதோட ஃபங்க்ஷனும் அப்சார்ப்ஷன், செக்ரீஷன். அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா இன்டெஸ்டினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இன்டெஸ்டினுமே காலம் சைஸில் இருக்கும். ஸோ அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சீலியேட்டட் காலம்னார்னு இன்னொரு டைப் இருக்குது. சீலியேட்டட்னாலே அதில் சின்ன சின்னதாக முடி இருக்கும். முடி இருந்தால் என்ன பண்ணும்? மூமெண்ட்டை இது பண்ணும். மூமெண்ட்டை இந்தந்த ஏரியாவில் நமக்கு நடக்கணும். ஸோ இது யூட்ரின் டியூப்பில் நமக்கு மூமெண்ட் இருக்கும். யூட்ரின் டியூப்பில் வந்து சீலியேட்டட் காலம்னார் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூடோ ஸ்டாட்டிஃபைடு எபித்தெலியம் அப்படின்னா என்னென்னா சூடோனா ஃபால்ஸ், ஸ்டாட்டிஃபைட்னா மெனி லேயர்ஸு. ஸோ இது வந்து ஒரு லேயர் தான், ஆனால் மெனி லேயர்ஸ் இருக்க மாதிரி வந்து நமக்கு
பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். அதுதான் வந்து ஃபால்ஸ் லேயர் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு. இது ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா, இதோட நியூக்ளியஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்காது. அதாவது மேலே கீழே அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கும். அதனால நமக்கு வந்து பொய்யா வந்துட்டு அது தெரியுது, மெனி லேயர்ஸ் இருக்க மாதிரி. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா ட்ரக்கியாவில் தான் இருக்கும். ஸோ இது வந்து சீலியேட்டடாக தான் இருக்கும். ஓகேவா, சீலியேட்டட் நம்ம வந்து ட்ரக்கியாவில் பார்த்தோன்னா சீலியா இருக்கும். அப்புறம் வழவழன்னு இருக்கும், மியூக்கஸும் இருக்கும். இது எதனாலனா கோப்லெட் செல்ஸ் வந்து மியூக்கஸை செக்ரீட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்களா சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு எப்படி இருக்குன்னு. அதோட நியூக்ளியஸ் எல்லாம் மேலே கீழேன்னு ஹைட் டிஃப்ரென்ஸோட இருக்கும். அதனால் அது மெனி லேயர்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்க மாதிரி நமக்கு தெரியும். இது எங்கே இருக்கும், ட்ரக்கியாவில் இருக்கும். ஸோ சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடோட கோப்லெட் செல்ஸ் சீலியாலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் டைப்பில் பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதிலியம். ஸ்ட்ராட்டிஃபைட்னா உங்களுக்கு தெரியும், மல்டிபிள் செல் லேயர்ஸ் இருக்கும். இதோட ஃபங்க்ஷனுமே ப்ரொடெக்ஷன் தான். எபிதிலியம்னாலே ப்ரொடெக்ஷன் தான். ஸ்ட்ராட்டிஃபைட்னா மல்டிபிள். ஓகேவா, ஸோ இதோட டைப்ஸ்ன்னு பார்த்தோன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஆனால் இது கூட ஸ்ட்ராட்டிஃபைடுன்னு வந்துடும். ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ், ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல், ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னார் இப்படி வந்துடும். இது எல்லாமே எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது, இதோட ஃபங்க்ஷன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ். அதில் பார்த்தோன்னா ஆல்வியோலியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இதில் வந்து கெரட்டினைஸ்டுன்னு இருக்குது. பார்த்தா கெரட்டினைஸ்னாலே உங்களுக்கு தெரியும், கெரட்டின் ப்ரோட்டீன் எங்கே இருக்கும், ஸ்கின்னில் இருக்கும். ஸோ கெரட்டினைஸ்டு எபிதிலியம் எங்கே இருக்குன்னா எபிடெர்மிஸ் ஆஃப் ஸ்கின். அதோட வேல்யூம் ப்ரொடெக்ஷன், ப்ரிவென்ட் வாட்டர் லாஸ். நான் கெரட்டினைஸ்டு எங்கே இருக்கும் அப்படின்னா மவுத்து, ஈசோஃபேகஸ், வெஜினா, ஆனலில் இருக்கும். ஸோ அங்கே மியூக்கஸ் செக்ரீட் ஆகும். இதில் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எங்கே இது மெயினாக ப்ரெசென்ட் ஆகும். ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் நேம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்வெட் கிளான்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னார் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் கிளாண்டு டக்ஸ், மேல் யூரித்ராவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ ப்ரொடெக்ஷன் செக்ரீஷன் தான். ஸ்வெட் கிளான்ஸ் எது, கியூபாய்டல். மேல் யூரித்ரா எது, காலம்னார். ஸ்குவாமஸ் கெரட்டினைஸ்ட் எது, ஸ்கின்னு. ஸ்குவாமஸ் நான் கெரட்டினைஸ்ட் எது, மியூக்கஸ் லேயர். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிரான்சிஷனல் எபிதிலியம். டிரான்சிஷன் அப்படின்னாலே என்னது, ஒரு சேஞ்ச் நடக்கிறது தான் டிரான்சிஷன் சொல்லுவோம். எங்கே சேஞ்ச் நடக்குன்னா யூரினரி இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா யூரினரி பிளேடர். யூரினரி பிளேடரை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெச் பண்ணுவோம், கண்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே டிரான்சிஷனல் எபிதிலியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் பேர்லேயே தெரியுது, கனெக்ட் ஆகி ஒன்று சப்போர்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறது கனெக்டிவ் டிஷ்யூ. இதோட வேலை என்னென்னா ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட், டிஃபென்ஸ், இந்த வேலையெல்லாம் இது பார்க்கும். அன்லைக் எபிதிலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ ஜென்ரலி ஹேஸ் மோர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ். ஸோ அதில் வந்து செல் நெருக்கமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா, இதில் அப்படி இருக்காது. அதனால் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் அதிகமாக இருக்கும். இதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இது சிம்பிளாக முடிஞ்சிடும், பார்க்க தான் பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராப்பரில் லூஸு, டென்ஸ்னு இருக்கும். லூஸில் வந்து ஆரியோலர், அடிப்போஸ், ரெட்டிகுலர். டென்ஸில் வந்து ரெகுலர், இர்ரெகுலர், எலாஸ்டிக். சப்போர்ட்டிவில் போனு, காம்பாக்ட், ஸ்பாஞ்சி, அப்புறம் கார்டிலேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லூஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆரியோலர்னாலே பேரில் தெரியுது, ஏர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஆரியோலர் ஒன்று, அடிப்போஸ் ஒன்று. அடிப்போஸ்னால் தெரியும், ஃபேட் செல்ஸ் வந்து அடிப்போஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ஆரியோலர் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபவுண்ட் பெனித் த எபிதிலியல் டிஷ்யூ. நமக்கு தெரியும் கனெக்டிவ் டிஷ்யூ எங்கே இருக்கும், எபிதிலியல் கீழே ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும், பேஸ்மெண்ட் மெம்பரேன் கீழே தான் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். ஸோ ஆரியோலோட வேலை என்னென்னா பேக்கிங், பைண்டிங், சப்போர்ட்டிங். ஆடிப்போஸோட வேலை என்னன்னா ஃபேட் என்ன பண்ணும், நமக்கு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும், இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகும். ஸோ நமக்கு ஹீட்டு வந்து பாடியில் இது பண்ணி வைக்கும், அது இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். ஸோ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் 2 டைப்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா டெண்டான், லிகமெண்ட். டெண்டான்னா நம்ம சொல்லுவோம் மசிலும் போனும் கனெக்ட் ஆகி இருக்கிறது வந்து டெண்டான் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா, லிகமெண்ட்னா போன் டு போன். ஸோ நம்மளோட முட்டியில் என்ன இருக்குது, போன் டு போன் கனெக்ட் ஆகிருக்கு, லிகமெண்ட். அது லிகமெண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ தான், அதை கனெக்ட் பண்ணியிருக்கு. சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூனா அது கார்டிலேஜ்னு சொல்லுவோம். சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூ எது, கார்டிலேஜில் 3 டைப்ஸ் இருக்குது. ஹயலின் கார்டிலேஜ். ஹயலின் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கா, நோஸு, ட்ரக்கியா, ஆர்டிகுலர் சர்ஃபேஸ். ஓகேவா, ஹயலின் வந்து நோஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் மெயினாக. எலாஸ்டிக் பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் இயர். ஸோ நம்மளோட இயரை பிடிச்சி இழுத்தா ரப்பர் மாதிரி வருதா, அது எலாஸ்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைப்ரோ கார்டிலேஜ் எங்கன்னா இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க், அதாவது நம்ம முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அதில் ஃபைப்ரோ கார்டிலேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 3 டைப்பையும் கொடுத்து எது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை கேட்பாங்க. ஹயலின் எங்கே இருக்குது, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போன் என்னன்னா, போன் வந்து ஒரு ஹார்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. போனில் கால்சியம் ஃபாஸ்பேட்டு அதிகமாக இருக்கும். ஹார்ட் கனெக்டிவ் டிஷ்யூ எதுன்னு கேட்டால் போனு.
ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ எது அப்படின்னு கேட்டால் பிளட்டு. ஓகேவா, பிளட் தான் வந்து ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. இது வந்து டிரான்ஸ்போர்ட், டிஃபென்ஸ், ரெகுலேஷன், பிளட்டோட வேலை இதெல்லாம். ஸோ ஹார்ட் கனெக்டிவ் டிஷ்யூ, ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ எது? போன் அண்ட் பிளட். ஸோ நெக்ஸ்ட்டு மசில் டிஷ்யூ. மசில் என்ன பண்ணும்? கான்ட்ராக்ஷன், அதாவது மூமெண்ட் பண்ணும். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில், ஸ்கெலிட்டல் மசில். ஸோ இந்த 3 மசில்ஸை பற்றியும் நம்ம இதில் பார்ப்போம். ஸ்கெலிட்டல் மசில்னால் தெரியும், போன்ஸோட அட்டாச் ஆகிருக்க மசில் வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து வாலண்டரியாக இருக்கும், அதாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை மூவ்மெண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கும், அப்படின்னா அந்த மசில்ஸில் வந்து கோடாக இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், அதில் கோடாக இருக்குல்ல வெர்டிக்கலாக, அதுதான் ஸ்ட்ரையேஷன்ஸு. அது வந்து லாங் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். ஸோ நிறைய சிலிண்ட்ரிக்கல் பைப் சேர்ந்து அதில் கோடாக இருக்கும். அது மேலே வந்து நிறைய நியூக்ளியஸும் இருக்கும், மல்டி நியூக்ளியேட்டடாக இருக்கும். ஸோ நம்மளோட பைசெப்ஸ், குவாட்ரிசெப்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ நிறைய பைப்பு, சிலிண்டர் பைப் எல்லாம் சேர்ந்து அதில் மேலே கோடாக இருக்கிறது வந்து ஸ்கெலிட்டல் மசில். கார்டியாக் மசில் உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்ம ஹார்ட்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து இன்வாலண்டரி, நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுவே அது தானாக ஃபங்க்ஷன் ஆகும், அதுதான் இன்வாலண்டரி. ஸோ இதுவும் ஸ்ட்ரைட்டடாக தான் இருக்கும், அதோட மசில்ஸ்லேயுமே கோடாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுலேயும் நியூக்ளியஸ் நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது பாருங்கள், ஒரு மசிலுக்கும் இன்னொரு மசிலுக்கும் பிரான்ச்சுடுன்னு சொல்கிறாங்க, அதை தான் பிரான்ச்சாக இருக்கும். ஸோ நடுவில் வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்களேன், ஒன்று அதை இன்டர்கேலேட்டட் டிஸ்க் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஹார்ட் மசிலோட மெயின் இது என்னென்னா இன்டர்கேலேட்டட் டிஸ்க் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மசில்ஸ்லாம் தனித்தனியாக ஒரு லேயராக இருந்து இன்டர்கேலேட்டட் டிஸ்க்கு நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்மூத் மசில்ஸ்னால் தெரியும், வழவழன்னு இருக்கும். ஸ்மூத் மசில் எங்கே வழவழன்னு இருக்கும்? நமக்கு ஸ்டொமக்கு, இன்டெஸ்டின், யூரினரி பிளேடர், யூட்ரஸ் இங்கெல்லாம் இருக்கும். இதுவும் இன்வாலண்ட்ரி, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது தானாகவே வேலை செய்யும். ஸோ நான் ஸ்ட்ரைட்டட், இது ஸ்மூத்துன்னு நேம்லேயே இருக்குது. ஸோ நான் ஸ்ட்ரைட்டட், கோடாக இருக்காது இதில். நெக்ஸ்ட்டு இதுக்குன்னு தனித்தனியாக நியூக்ளியஸ் இருக்கும். இது வந்து ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஒரு செல்லையும் ஒரு நியூக்ளியஸ்ன்னு சிங்கிள் நியூக்ளியஸ் இருக்கும். முன்னாடி இருந்தது எல்லாமே மல்டி நியூக்ளியஸ். நெக்ஸ்ட்டு வந்து நர்வஸ் டிஷ்யூ, இதுதான் லாஸ்ட் டைப்பு. நர்வஸ் டிஷ்யூவோட ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து நியூரான்ஸு. ஸோ நியூரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சென்சரி சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணி அதை பிரெயினுக்கு ப்ராசஸ் பண்ணும். பிரெயினுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்பி நம்மளை அதை வந்து செய்ய வைக்கும். அதுதான் நர்வஸ் டிஷ்யூவோட வேலை. ஸோ நம்மளை யாரோ டச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிக்னலை பிரெயினுக்கு பாஸ் பண்ணி நம்மளை மூவ்மெண்ட் பண்ண வைக்கும். இதுதான் வந்து நியூரானோட வேலை. ஸோ இதில் வந்துட்டு நம்ம நியூரானோட ஸ்ட்ரக்சரு, அது எந்த பார்ட் வந்து சிக்னலை ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதில் ரிசீவ், ப்ராசஸ், டிரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நர்வஸ் டிஷ்யூ எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? நமக்கு பிரெயின், ஸ்பைனல் கார்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பெரிஃபரல் நர்வ்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பிரெயினில் தான் மெயினாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது நர்வ் செல்லோட இமேஜ். இதில் வந்து ஒரு வால் மாதிரி இருக்கும், மேலே இருக்கிறது வந்து செல் பாடின்னு சொல்லுவோம். அதுக்கு நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். மேலவே வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி போகுது இல்லையா, அதை டென்ட்ரைட்ஸ்னு சொல்லுவோம். நடுவில் அந்த குச்சி மாதிரி வர்றது ஆக்சான்னு சொல்லுவோம். லாஸ்ட்டில் முடிகிறது வந்து ஆக்சான் டெர்மினல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எங்கே சிக்னல் கலெக்ட் ஆகும் அப்படின்னா, அந்த டென்ட்ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் சிக்னல்ஸ் கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆன சிக்னல்ஸ் எப்படி பாஸ் ஆகும், இன்னொரு நியூரானுக்கோ இல்லை மசிலுக்கோ எப்படி பாஸ் ஆகும்னா, இந்த ஆக்சான் டெர்மினல் வழியாக பாஸ் ஆகும். ஓகேவா, டெர்மினல் முடிகிற இடம் டெர்மினல்னால் அது வழியாக பக்கத்தில் இருக்க நியூரானுக்கோ இல்லை மசிலுக்கோ வந்து அந்த சிக்னல் வந்து பாஸ் ஆகும். ஸோ ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அது செல் பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நடுவில் இருக்கிறது ஆக்சான்னு சொல்லுவோம். ஸோ மேலே வந்துட்டு அந்த டென்ட்ரைட்ஸ் வழியாக போய் ஆக்சானில் போயிட்டு ஆக்சான் டெர்மினல்ஸ் வழியாக பாஸ் ஆகும் சிக்னல். இதுதான் ஒரு நியூரான், இது அப்படியே ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நியூரோக்ளியான்றது என்னன்னா சப்போர்ட்டிங் செல்ஸ் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ. நியூரோக்ளியா என்ன பண்ணும் அப்படின்னா நியூரான்ஸை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை வந்து அது உருவாக்கி கொடுக்கும். ஸோ சப்போர்ட்டிங் செல்ஸ் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நியூரோக்ளியா. இது வந்து ஒரு நியூரானை சப்போர்ட் பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும், நரிஷ் பண்ணும். ஸோ அது வாழ்கிறதுக்கான என்விரான்மெண்ட்டை அமைச்சு கொடுக்குற செல் எது அப்படின்னா நியூரோக்ளியா. இதோட முடிஞ்சிடுச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டாபிக் டிஸ்கஸ் பண்ணணுனாலும் அதை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.